Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு சாப்டர் ஃபாஸ்டா ரீகேப் பண்ண போறோம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் அப்படிங்கற சாப்டர் பார்த்திருந்தோம். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இந்த சாப்டர் கேட்டதனால இந்த சாப்டர் நம்ம மேக்ஸिमम எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஜம்ப் பண்ணலாம். So moving charges and magnetism. Moving charges and magnetism. So இங்க moving charges அப்படினாவே obviously there is a presence of current. So அந்த கரண்ட்னால எனக்கு magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகும். And நமக்கு தெரியும் கரண்ட்டுக்கும் magnetic fieldக்கும் என்ன ஆங்கிள் அப்படினு பாத்தீங்கன்னா 90 டிகிரி. இப்போ எனக்கு இதுதான் ஒரு கண்டக்டர் அப்படினு இந்த கண்டக்டர்ல கரண்ட் போகுதுனா எனக்கு magnetic field இத சுத்தி ப்ரொடியூஸ் ஆகும். பட் எனக்கு magnetic fieldக்கும் கரண்ட்டுடைய டைரக்ஷனை பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ரைட்? magnetic fieldக்கும் கரண்ட்டுடைய டைரக்ஷனை பாத்தீங்கன்னா which mean angle பாத்தீங்கன்னா 90 டிகிரில இருக்க போகுது. சோ நம்ம இந்த சாப்டர்ல வந்து அத பத்தி தான் நம்ம பேச போறோம். ரைட்? சோ நமக்கு வந்து டாட் அப்படினு சொல்றேன்னா இந்த இடத்துல என்னுடைய magnetic field வந்து coming outward. ரைட்? magnetic field வந்து outward. அதாவது இந்த போர்ட்ல இருந்து உங்களை நோக்கி வருது, உங்க பக்கம் வருது. சோ இதே வந்து நம்ம கிராஸ் அப்படினு சொல்லும்போது magnetic field வந்து inward அப்படி நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். கிராஸ் அப்படினாவே magnetic field இந்த போர்டுக்கு உள்ள போகுது அப்படின்றது ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற மாதிரி தான். ரெப்ரசன்ட் பண்றது. நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு magnetic field உள்ள போகுது வெளிய போகுதுனா we cannot say இல்லையா? சோ ரொம்ப ஒரு சிம்பிளா நான் ரெப்ரசன்ட் பண்ணனும் அப்படினா டாட் அப்படின்றது magnetic field உங்க பக்கம் வருது. கிராஸ் அப்படின்றது magnetic field உங்க கிட்ட இருந்து இந்த போர்டுக்குள்ள போகுது அப்படின்றது தான். சோ இதுல இருந்து நம்ம வந்து பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர போறோம். சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படினா நம்ம சாப்டர் 1ல படிச்சதுதான். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு சார்ஜ்ல ஆக்ட் ஆச்சு அப்படினா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்திருந்தோம்? F which is equal to Q times E அப்படி இல்லனா நம்ம K Q1 Q2 by R square from Coulomb's law அப்படின்றதை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல instead of electric field நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா magnetic field. அப்போ ஒரு magnetic field வந்து ஒரு சார்ஜ்ல ஆக்ட் ஆகும்போது இந்த magnetic fieldக்கும் இந்த சார்ஜுக்கும் என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ எந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ரைட் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்றதால Fe ன்னு வச்சுப்போம். இது மேக்னெட்டிசம் அப்படின்றதால Fm அப்படினு வச்சிருக்கேன். சோ magnetic force ரைட் magnetic force அப்படி நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல வந்து இது எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா QVB sin theta அப்படினு நம்ம சொல்றோம். அது என்ன QVB sin theta? அப்ப இதுல என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம லாரன்ஸ் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் நல்லா கவனிங்க ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றோம். ரைட்? அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் சார்ஜ் பார்ட்டிகலுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி அப்படினு சொல்லும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸिमम இருக்கும் அப்படினு சொல்லலாம். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படினா Fm which is equal to Q அதுக்கு அடுத்து V cross B அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். இது எல்லாமே வெக்டார் ஃபார்ம். அப்ப இது எப்படி எழுதலாம்? QVB sin theta அப்படினு சொல்லலாம். ஏனா V cross B ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். சோ அத வந்து நம்ம மேக்னிட்யூட்ல sin theta ன்னு சொல்லுவோம். அப்ப this is my magnetic force. இப்போ இது எப்போ மேக்ஸिमम அப்படினு பாத்தீங்கன்னா என்னுடைய velocity of the charged particle magnetic field of charged particle எப்படி இருக்கு? 90 டிகிரி. இது ரெண்டுத்துக்கு இடையில 90 டிகிரி ஆங்கிள் இருந்ததுனா என்னுடைய ஃபோர்ஸ் வந்து மேக்ஸिममா இருக்கும். சோ அதே மாதிரி நமக்கு இங்க ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் ரைட் இந்த சார்ஜ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரெஸ்ட்ல இருந்ததுனா என்ன ஆயிடும்? sin 0 ஆயிடும். சோ என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் becomes 0. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. அதே இடத்துல அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் ரைட் சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுனா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel மூவ் ஆகுது. ரைட் parallel மூவ் ஆகுது இல்ல ஆன்டி parallel மூவ் ஆகுது. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படினா எனக்கு வந்து 0 டிகிரி இல்லனா 180 டிகிரி ரைட் 0 டிகிரி 180 டிகிரி இருக்கும்போது அந்த இடத்துலயும் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்போ இருக்கு? when the angle between velocity and magnetic field வந்து 90 டிகிரியா இருக்கும்போது. அப்ப 90 டிகிரியா இருக்கும்போது எனக்கு மேக்ஸिमम மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருந்ததுனா ஃபோர்ஸ் 0 parallel anti parallel மூவ் ஆகுது அப்படினா அந்த இடத்துல எனக்கு என்னது magnetic force 0 ஆனா மூவ் ஆகணும் எப்படி மூவ் ஆகணும் 90 டிகிரில மூவ் ஆச்சுனா எனக்கு magnetic force வந்து
மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல we can also relate the electrostatic force QE, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் QVB இல்லையா? ஸோ சைன் தீட்டா. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? வெக்டார் ஃபார்ம்ல V cross B அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ when we add, அதாவது என்னுடைய லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி சொல்றதை நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு கூட நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு எப்படி இருக்கும்? QE ரைட் பிளஸ் QV cross B அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல I can also take Q as common. அப்போ E plus V cross B இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய டோட்டல் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ல என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரைட். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அப்போ ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ல என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சோ ஃபார் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல 90 டிகிரி இருந்தா எனக்கு QVB sin θ. ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிட்டேன். 0 டிகிரி ஆன்டி பேரலல் அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. அதே சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்ததுன்னா அங்கே எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. எப்போ இருக்கு? 90 டிகிரி. என்ன? சார்ஜ்டு பார்ட்டிகல். இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரைட் ஆன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். கரண்ட் கேரியிங் கண்டக்டர் சொல்லும்போது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு. இந்த ராட்ல கரண்ட் இப்படி போகுது. இப்போ இந்த நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உள்ள போகுது. ஒரு ராட் இருக்கு. இந்த ராட்ல கரண்ட் எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கு. அப்போ டு ஃபைண்ட் ஃபோர்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே ரைட் ஹேண்ட் தான். ரைட்ல தான் அதிகமான பவர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண போறோம். டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண போறோம். அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது என்ன சொல்லுதுன்னா சார்ஜினுடைய டைரக்ஷன். இது என்ன சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் சொல்லுது. அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. எனக்கு சார்ஜ் மேலே போகுது. கரண்ட் மேலே சார்ஜ் போகுது. அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. அப்போ இந்த கண்டக்டர் இப்படி மூவ் ஆகும். அந்த பக்கம் மூவ் ஆகும். சரி, அது நம்ம வரலாம். ரைட். இது நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் F நம்ம என்ன சொன்னோம்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து QVB sin θன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்? எனக்கு சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது. சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. பாரு, ரெண்டுமே 90 டிகிரி இப்படி போகுது. சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரெக்டா? So ரெண்டுமே 90 டிகிரி. So I can also represent this as QVB. கரெக்ட்? ஏன்னா 90 டிகிரி தான் ஒன் ஆயிடுச்சுல. ரைட். இங்க வந்து எனக்கு 90 டிகிரில போகுது. சரி, ரைட். அது இருக்குது. அடுத்து என்ன? இப்போ இந்த கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஒரு சார்ஜ் கிடையாது, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ். அப்போ இந்த டோட்டல் வால்யூம்ல இருக்கக்கூடிய இந்த வயர் டோட்டல் வால்யூம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். இப்படியே வால்யூம் என்னது? ஏரியா, லென்த், இந்த QVB அப்படியே தான் வச்சிருக்கேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த வால்யூம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n இல்லையா? இது என்னது? வால்யூம். டோட்டல் வால்யூம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது இண்டிவிஜுவல். எனக்கு இது இருக்கு. சரியா? சோ QVB என்ன பண்ணிருக்கேன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த பர்టిక్యులர் வால்யூம், இந்த டோட்டல் லென்த். ரைட்டா? இப்போ நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒன்னு பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? கரண்ட் அப்படின்றது வந்து NEAVD அப்படின்னு. சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ், ஏரியா அண்ட் தென் வெலாசிட்டி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க? FM. ரைட். எனக்கு என்ன இருக்கு? n இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? சார்ஜ். அது என்னது? Q இருக்கு. அடுத்து என்னது? ஏரியா இருக்கு. அடுத்து என்னது? வெலாசிட்டி இருக்கு. அப்ப அத என்ன சொல்லலாம்? கரண்ட்னு சொல்லலாம். ரிமைனிங் என்ன? இந்த L உம் இந்த B உம் இருக்கு. LB. அப்ப இது எப்படி எழுதலாம்? I L cross B vector அப்படினு சொல்லலாம். Or you can also say I L B sin theta. எப்படிங்க இங்க sin theta வருது? ஏனா எனக்கு இந்த லெந்த் இப்படி தான் சொல்லுவோம். நம்ம லெந்த் எப்படி நான் சொல்ல முடியும்? இதுதானே லெந்த் L. அப்ப இந்த லெந்த் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இப்படி இருக்கு. இப்போ ரெண்டுமே என்னது? 90 டிகிரி. அப்போ I L B sin 90 டிகிரி.
இல்லைன்னா IL cross B அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், இதுதான் நம்ம ஒரு கண்டக்டர். நல்லா கவனிங்க, ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? ரொம்ப சிம்பிளா பில். ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பில். சிம்பிளா முடிஞ்சது. ஸோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மோஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். மோஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மோஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இல்லை ஒரு சார்ஜ் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு இதுதான் வந்து சார்ஜ், சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சார்ஜை வந்து பிளேஸ் பண்ணுறேன். இந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை. ஏன்னா லாரன்ஸ் என்ன சொல்றாரு? வேர்க்கடலை. லாரன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது, அது ரெஸ்ட்ல இருக்கும்போது ஃபோர்ஸ் கிடையாது. பேரலல்ல போச்சுன்னா ஃபோர்ஸ் கிடையாது. ஆன்டி பேரலல்னா ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ எப்போ ஃபோர்ஸ் இருக்கும்? எனக்கு வந்து 90 டிகிரி. அதனால தான் நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FM which is equal to QVB sin θ ன்னு சொல்றோம். அங்க 90 டிகிரின்னு சொல்லும்போது எனக்கு QVB. அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃபோர்ஸ் QE இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த சார்ஜ். இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கு. இது என்ன பண்ணும்? இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சார்ஜை அக்சலரேட் பண்ணும், அக்சலரேட் பண்ணிவிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னா, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ரைட், சேஞ்ச் டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அக்சலரேட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ஷனை மாற்றி விட்டுரும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து இப்படி மூவ் ஆகுது பர்பெண்டிகுலர். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இது இப்படி மூவ் ஆகுது. ஸோ 90 டிகிரி கரெக்டா? அப்போ பர்பெண்டிகுலர்ல மூவ் ஆகுது. இப்போ நான் அப்படியே வந்து ஜஸ்ட் அப்ளை த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இந்த 4 ஃபிங்கர் எனக்கு சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு பாரு, மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ எனக்கு இப்படி, அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் மேலே, அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போறது இப்படி போக ஆரம்பிச்சிடும். இப்போ சார்ஜ் பார்ட்டிகல் மேலே போகுது. அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் உள்ளதான் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளதா அந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்போ டைரக்ஷன் மேலே போயிடுது. இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது? இந்த பக்கம் போயிடுது. அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் போயிடுது. மறுபடியும் பாரு, சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போயிடுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளதான். சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி தான், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி, இது உள்ள கீழே வருது. இப்போ பாரு கீழே வந்துருச்சா? இப்போ என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே தான், சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போறது கீழே வந்துருச்சு. அப்போ ஃபோர்ஸ் எப்படி? இந்த பக்கம் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம். ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனை வந்து அது கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா அனுப்பணும்னா எனக்கு வந்து என்ன நடக்குது? சர்க்குலர் மோஷன் கிரியேட் ஆகுது. அதே இடத்துல யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாம இருந்ததுன்னா எனக்கு என்ன நடக்கும்? ஹெலிக்ஸ் மோஷன் வந்து நடக்குது. அப்போ ஹெலிக்ஸ் மோஷன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சர்க்குலர் மோஷன் இப்படி, இது ஹெலிக்ஸ் மோஷன். ரைட்டா? அப்போ பர்பெண்டிகுலரா இல்லை அப்படின்னா எனக்கு ஹெலிக்ஸ் மோஷன் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க யாரு அந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ற? சர்க்குலர் மோஷன், இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான். சர்க்குலர் மோஷன் சொல்லும்போது mv²/r அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லலாம் இல்லையா? சோ சர்க்குலர் மோஷன் யாரு? இங்க லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் கிரியேட் பண்றாரு. அவர்தானே அந்த சர்க்குலர் மோஷன் சொல்லும்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்ப இந்த இடத்துல நம்ம r நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா r விச் இங்க இருக்கிற ஒரு v, இங்க இருக்கிற ஒரு v, இப்ப r இப்படி போயிடுச்சு. அப்போ mv/qb. அப்ப இதுதான் எனக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்கிள். அந்த சர்க்குலர் மோஷனுடைய ரேடியஸ் வந்து இதுதான். அண்ட் அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சர்க்குலர் மோஷன் சொல்லும்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிச்சது உண்டு. என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஒமேகா which is equal to VR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ VR இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். ஸோ since this is circular motion we can also say that as 2π/t அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டா? 2π/t. அப்ப இந்த இடத்துல I can rearrange according to my convenience also. அப்ப இந்த இடத்துல இந்த v இருக்கு, இந்த r இங்க இருக்குல்ல. அப்ப r என்ன? mv/qb which is equal to mv²/qb. கரெக்டா? சோ நான் இப்படியும் எடுத்துட்டு போலாம். இல்லனா எனக்கு வந்து இந்த ரிலேஷன் வேணாம், நான் வேற மாதிரி எடுத்துட்டு போணும் அப்படின்னா கூட you can also consider. ரைட்? அப்ப இதுல நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எனக்கு இதுதான் வந்து ரேடியஸ் இருக்கு.
ரைட்டா? ஸோ நமக்கு அடுத்த கான்செப்ட் ரைட்டா? ஸோ நமக்கு வந்து அதுதான் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ பிட்ச் அப்படின்றது வந்து அந்த ஒரு அந்த ரொட்டேஷன் தான் நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிட்ச் அப்படின்னு சொல்லும்போது என்ன, தட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வெலாசிட்டி இன்டு டைம்ங்க. சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து வெலாசிட்டி இன்டு டைம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், சாரி, ரைட் சின்ன கரெக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, வெயிட், ரைட். ஸோ நமக்கு வந்து v equal to omega r நான் வந்து மாற்றி எழுதிட்டேன். ரைட்? ஸோ v which is equal to omega r. ஸோ இந்த ஒமேகா வந்து 2 pi by t அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ v which is equal to omega r. ரொம்ப சிம்பிள் ரைட்? ஸோ v equal to omega r. இது ஒன்லி ஃபார் சர்க்குலர் மோஷன். இல்லை நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல அந்த டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் அப்படின்ற அந்த டாபிக்ல பார்க்கும்போதே நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ v which is equal to omega r அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ ஒமேகா அப்படின்றது வந்து எனக்கு 2 pi by t, அப்படி இல்லைன்னா 2 pi f ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 1 by t அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ rன்றது என்ன, எனக்கு இங்கே mv by qb. ரைட்டா? ஸோ I can also represent like this. ஸோ இந்த இடத்துல வந்து I can also substitute velocity into time as the pitch. ஸோ velocity, ரைட்டா? ஸோ velocityன்றது இது தானே. ஸோ அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2 pi ரைட் by t mv by qb, கரெக்டா, into t. அப்போ இந்த இடத்துல I can also cancel t and t. அப்போ என்ன கிடைச்சு 2 pi mv qb. ரொம்ப சிம்பிளா நமக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ பிட்ச் அதாவது அந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை திஸ் ஹெலிக்ஸ் மோஷன். ரைட்டா? ஹெலிக்ஸ் மோஷன் அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெலாசிட்டி செலக்டர் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சில டாபிக் எல்லாம் டெலிட்டட். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ இந்த டைம்ல நம்ம பார்க்கறது பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனால வெலாசிட்டி செலக்டர் வந்து நமக்கு ஒரு சின்ன கிராஃப் வச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஜே, இது என்னது ஐஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா கே. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், எனக்கு வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் பார்ட்டிகல் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது. எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து அட் த சேம் டைம், ரைட், அட் த சேம் டைம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒய் ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த z ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ we just apply the Fleming's left hand rule. We can also say that எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு சார்ஜ் அக்சலரேட் தான் பண்ண முடியும். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால, நல்லா கவனி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த சார்ஜ் பார்ட்டிகல் அப்படி போகணும். ஆனா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கிடையாது, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த இடத்துல I'm just going to apply the Fleming's left hand rule. Fleming's left hand rule பாரு, எனக்கு சார்ஜ் பார்ட்டிகல் அப்படி போகுது, இப்படி போகுது. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கு, இப்படி இருக்கு. கரெக்டா? சார்ஜ் பார்ட்டிகல் அப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. எனக்கு டவுன்வோர்டு தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நல்லா கவனி, இதுதான் ஃபோர்ஸ் பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி போகுது, இந்த ரைட் சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருது, சார்ஜ் பார்ட்டிகல் அப்படி போகுது, டவுன்வோர்டு தான் என்னுடைய ஃபோர்ஸ். அப்போ டவுன்வோர்டு தான் என்னுடைய ஃபோர்ஸ். நல்லா கவனி, டவுன்வோர்டு தான் என்னுடைய ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சொல்லும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகுது. ரைட், இது என்னுடைய ரிசல்டன்ட். இப்படி தான் எனக்கு சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா QE எந்த டைரக்ஷன், J டைரக்ஷன். கரெக்ட், J டைரக்ஷன்ல போகுது. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக். இப்போ FM அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், Q டைம்ஸ் V கிராஸ் B. V எந்த டைரக்ஷன்ல இருக்கு, I ல இருக்கு, I கேப் கிராஸ் B மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது எது இருக்கு, K ல இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப I கிராஸ் K அப்படின்றது -J. அப்போ மைனஸ் இந்த Q V B. இது என்னது, J காம்போனன்ட். கரெக்ட்டா? இது என்னது -J, இது என்னது +J. அப்போ -J +J ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. சோ என்னோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ரைட்டா? and also you can also simply rearrange this equation like என்னோட total force, right, FE plus FM. இந்த இடத்துல நம்ம Q ஐ காமனா எடுத்துட்டோம் அப்படினா எனக்கு E minus VB னு வரும். கரெக்ட்டா? so J dot J is 1. so இது நமக்கு வந்து வரக்கூடிய வேல்யூ. J என்றது I. சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு
total force on this charge. இது நம்ம velocity selector அப்படி சொல்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து நமக்கு cyclotron கொடுத்துருக்காங்க. cyclotron is deleted, so we will move to the next concept. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா we have a Biot-Savart law. Biot-Savart law வந்து most இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்ல இந்த Biot-Savart law. அப்போ இந்த Biot-Savart law அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டர்ல வந்து கரண்ட் போகுது. அந்த இடத்துல ஒரு certain distance, whatever the distance, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ப்பா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எனக்கு வந்து certain distance இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல I need to find my magnetic field. அவ்வளவுதான். ஒரு வயர் அப்படினாவே அந்த வயர்ல கரண்ட் போகுதுன்னா அதுல magnetic field இருக்கும். எவ்வளவு இருக்கும் எனக்கு தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம Biot-Savart law பயன்படுத்த போறோம். அப்ப Biot-Savart law வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய dB magnetic field which is equal to mu naught by 4 pi. ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்கும்? நமக்கு வந்து dB directly proportional சொல்லிட்டு IDL, கரெக்ட்? IDL R vector by R cube ன்னு சொல்லிருப்பாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கும். இது ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? I dl r sin theta. ஏன்னா ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? dl r கிராஸ் ப்ராடக்ட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin theta மாறிடும் by r cube னு மாறிடும். ரைட்? இந்த r cube அப்படியே தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு r, இதுல ஒரு r போயிடுச்சு. இது r ஸ்கொயர். அப்ப how I can write இந்த directly proportional எடுக்கிறதுக்கு we add one constant mu naught by 4 pi. அதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது I dl sin theta, ஏன்னா r தான் போயிடுச்சுல, divided by r square. So இதுல இருந்து நம்ம Biot-Savart law என்ன சொல்றாங்க அப்படின்னா when there is a presence of current, magnetic field இருக்கு. எனக்கு லென்த் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு வயர் அப்படின்னு சொல்லும்போது அதுல எனக்கு லென்த் இல்லைன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகாது இல்லையா? அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகணும். அப்ப obviously there is some length. கரெக்ட்டா? அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா கரண்ட் இருக்கு. அப்ப கரண்ட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. லென்த் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா எனக்கு இங்க இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்றேன், இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு நார்மலா ஒரு பார் மேக்னெட் இருக்கு. அந்த பார் மேக்னெட் வந்து நான் இங்க ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்றேன், இங்க ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்றேன். இந்த இடத்துல தான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியா தானே இருக்கும். சோ அப்ப என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் them, லைக் சிமிலர் டு கூலும்ஸ் ல மாதிரி தான். கரெக்ட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாதிரி சொல்லலாம் இல்லையா? என்னுடைய டைரக்ஷன் which mean distance increase ஆக force, attraction, strength எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த இடத்துலயும் அதே தான் நம்ம சொல்ல போறோம். அப்படி வயருக்கு பக்கத்துல நம்முடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், தூரம் போக போக கம்மியாயிடும். ரைட்டா? சோ அதுதான் வந்து இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது வந்து நமக்கு என்னது? கான்ஸ்டன்ட் which is nothing but 10 to the power -7. அதனுடைய வேல்யூ நம்ம கூலும்ஸ் லால k which is equal to 9 into 10 to the power 9 சொன்ன மாதிரி இங்க 10 to the power -7 அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறோம். ரைட்? சோ இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய Biot-Savart law. சோ இந்த Biot-Savart law இத பேஸ் பண்ணி என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் சொல்லிருப்பாங்க, சர்க்குலர் காயில். ரைட்? சர்க்குலர் காயில் இருக்கு. இந்த சர்க்குலர் காயில்ல what would be my electric field, sorry magnetic field. அப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. ரைட்? இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. இந்த சர்க்குலர் காயில்ல கரண்ட் போகுது. ரைட்டா? கரண்ட் போகுது. அந்த கரண்ட் உடைய டைரக்ஷன் நான் சும்மா இப்படி சொல்றேன்னு வச்சுப்போமே, this is my direction of the current. அப்போ ஒரு சர்க்குலர் காயில்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகும்போது கரண்ட் போகும்போது obviously it is very clear that எனக்கு அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, அதுல கரண்ட் போகுது. நான் ஒரு certain distance சூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து இப்போ கண்டுபிடிக்க போறேன். சோ எப்படி கண்டுபிடிக்க போறேன்? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் நான் x ன்னு சொல்றேன். ரைட்டா? இந்த சர்க்குலர் காயிலுடைய ரேடியஸ் r ன்னு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்? I need to take the whole circular coil. So instead நான் வந்து ஒரு சின்ன லெந்த், இந்த லெந்தை சூஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த ஒரு சின்ன லெந்தை சூஸ் பண்றேன். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா you can able to understand very clearly. ரைட்? சோ நல்லா பாரு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? எனக்கு இந்த கரண்ட், ரைட்? சோ இது வந்து கரண்ட், ரைட்? கரண்ட். அப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வரும். பட் எனக்கு வந்து எப்படி இருக்கு? இந்த இப்படி போகுது இல்லையா? இப்படி வந்து இப்படி வருது, இப்படி வருது, இப்படி போகுது. சர்க்குலர் காயில்லப்பா இப்படி வருது, இப்படி போகுது. அப்போ எனக்கு கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் இந்த மேக்னெட்டிக் இதுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? இந்த பாயிண்ட்ல சார்ஜ் பார்ட்டிகல் சொல்லிட்டு பாருங்க, அந்த பாயிண்ட்ல இப்படி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இங்க இருக்கு பாரு, இது என்ன இருக்கும்? இப்படி வரும். புரியுதா? இப்படி போயிட்டு இப்படி வருது. அப்ப இப்படி போகும்போது எனக்கு ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, which mean அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்.
இப்படி வரும்போது எனக்கு எப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி தானே வருது அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வருது ஸோ இதை நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு காம்பனன்ட் பிரியும் இப்படி ஒரு காம்பனன்ட் இப்படி ஒரு காம்பனன்ட் இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காம்பனன்ட் இப்படி ஒரு காம்பனன்ட் பிரியும் நல்லா அப்படியே இமேஜின் பண்ணி ஈக்குவட்டோரியல் கான்செப்ட் தான் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்றோம் இதை சைன் அப்படின்னு சொல்றோம் இது என்னது காஸ் தீட்டா அவ்வளவுதான் அப்போ என்னுடைய ரிசல்டன்ட் வந்து எங்க இருக்கு காஸ்ல தான் இருக்கு ரைட்டா அப்போ I'm just going to do the same procedure அப்படியே பாருங்க இப்போ very clear I believe right ஓகேவா சோ அப்போ நாம வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது obviously இதுவும் r ஆ தான் இருக்க போகுது டவுட்டும் இல்ல இல்லையா டவுட்டும் கிடையாது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படியே பைட் சார்ட் லாவை பயன்படுத்த போறேன் so dB which is equal to mu naught by 4 pi I dl எனக்கு sin theta என்னது இந்த லென்த்தும் அந்த கரண்ட்டுமே பாத்தீங்கன்னா obviously எனக்கு 90 டிகிரி மேக்ஸிமம்ல தான் இருக்க போகுது சோ ஐடியல் அப்படியே போட்டுட்டு எனக்கு கீழ பாத்தீங்கன்னா r2 இது எங்க மேக்ஸிமம் காம்போனன்ட் cos theta ஏனா சைனும் கேன்சல் ஆயிடுச்சு சோ cos theta இப்போ ஏன் இங்க sin வரலன்றது உங்களுக்கு தெரியும் சைன்னா 1 ன்னு சொல்லிட்டேன் 90 டிகிரி 1 ன்னு சொல்லிட்டேன் இந்த cos என்னன்னா அதோட ரிசல்டன்ட் அப்படியே அந்த cos என்னது அதோட ரிசல்டன்ட் அப்ப ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போறேன் ரைட் சோ டோட்டல் லெந்த் ரொம்ப சிம்பிளா எனக்கு இதோட முடிஞ்சது இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா இந்த r அப்படின்றது வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு r இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு r இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது இதுக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ப எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் இது என்னது ஹைபோடெனஸ் ஸ்கொயர் என்னது adjacent opposite square adjacent square அதே தான் இங்கே வரும் r square plus x square அதுதான் ஹைபோடெனஸ் ஸ்கொயர் அப்போ I can replace that இல்லையா so mu naught by 4 pi I dl the r என்னது ஹைபோடெனஸ் ஸ்கொயர் which is nothing but r square plus x square இந்த cos என்னது adjacent by hypotenuse அப்போ இதுதான் எனக்கு adjacent என்ன r hypotenuse என்ன இது hypotenuse ஸ்கொயர் தான் இருக்கு அப்போ hypotenuseனா ரூட் ஓவர் அத நான் எப்படி எழுதலாம் r divided by root நான் என்ன சொல்றேன் r square plus x square 1/2 ன்னு சொல்லிட்டேன் அவ்வளவு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது ரைட் சோ இத இருந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா இத நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேனா it becomes 3/2 இல்லையா so mu naught by 4 pi I dl by r square plus x square 3/2 அப்புறம் இங்க இருக்கிற ஒரு r ரைட்டா சோ எனக்கு 2 டைம்ஸ் இல்லையா 2 இருக்கு அப்போ நான் என்ன பண்ண போறேன் இங்க 2 ன்னு போடுறேன் அப்போ இந்த 2ம் போயிடுச்சு அப்போ 2 pi கரெக்ட்டா 2 pi இங்க நான் என்ன சொல்ல போறேன் என்னோட டிஸ்டன்ஸ் x is very large ரைட்டா when compared to r அப்போ இத நம்ம ரெண்டு கேஸ் கூட எடுத்துக்கலாம் சப்போஸ் எனக்கு x large என்றதால you can neglect r இல்லனா you can say that என்னோட distance x ன்னு இருக்கு இல்லையா இது சப்போஸ் என்னோட x distance 0 வரதா அதாவது அந்த சென்டர் ஆஃப் தி காயில் ரைட் சென்டர் ஆஃப் coil what would be my magnetic field அப்படினு பாத்தீங்கன்னா dB which is equal to mu naught by 2 pi எனக்கு என்ன ஆயிடுச்சு x வந்து 0 ஆயிடுச்சு வெறும் r square into 3/2 2 போய்டும் வெறும் 3 இருக்கு இங்க இருக்கிற ஒரு r போயிடுச்சு அப்ப என்ன ஆயிடுது ஸ்கொயர் அப்ப என்ன இருக்கு idl by r square சரியா சோ இத நம்ம சிம்பிளா சொல்லிக்கலாம் சோ this is my என்னுடைய resultant thing அப்படினு கூட நம்ம சொல்லிக்கலாம் சோ இது பொறுமையான ஒரு conceptual based பொறுமையா பாருங்க டவுட் எதனா இருந்தது அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சோ அடுத்த டாபிக் நமக்கு என்ன இருக்கு ரைட் சோ அடுத்த கான்செப்ட் ரைட் சோ அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஆஃப் கோர்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் லெந்த் டோட்டல் லெந்த் இல்லையா சோ இந்த 4 pi அப்படியே தான் இருக்கு एक्चुअली அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த டோட்டல் லெந்த் நான் என்ன சொன்னேன் இது 4 அப்படியே தான் இருக்கு ஓகே 4 அப்படியே தான் இருக்கு this is not 2 actually ரைட் எனக்கு வந்து டோட்டல் லெந்த் அப்படி சொல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா so that becomes mu naught by 4 pi I 2 pi r which is nothing but capital R ரைட்டா divided by r cube னு இருக்கும் இல்லையா சோ அது ஒன்னு போயிடுச்சு சோ ஸ்கொயர் தான் இருக்கும் இந்த 2 பையும் இந்த 2ம் போயிடுச்சு அந்த பையும் போயிடுச்சு
அப்போ எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து மியூ நாட் ஐ பை 2r அப்படின்னு வரும். ரைட்டா? ஏன்னா கியூப் இருந்ததுல்ல, பாருங்க எனக்கு ஸ்கொயர் படிச்சு ஆர் கியூப் இருந்தது, மேலே இங்கே ஒரு ஆர் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஆர் இருக்கும், அப்போ ஆர் ஸ்கொயர். ரைட் தானே? ஆர் ஸ்கொயர் ஆகிடும், இங்கே ஆர் கியூப், அப்போது 2 போயிடுச்சு, அப்போ ஒரு ஆர் மட்டும் இருக்கு. கன்ஃபியூஸ்டா? ரியலி ஐம் ரியலி சாரி. வில் மேக் இட் அகைன். இதே வேண்டாமே, இங்கே பாருங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மியூ நாட்டு 4π ஐ, இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2π r டிவைடட் பை சாரி இந்த ஒரு r இருக்கு, ஸோ r ஸ்கொயர். இது என்ன ஆயிடுச்சு? r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3/2. என்னுடைய x வந்து 0வா இருக்கும்போது என்னுடைய ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. 4π i 2π r ஸ்கொயர், x 0வா இருக்கும்போது r to the power cube மட்டும் இருக்கும். கரெக்டா? இப்போ ஸ்கொயரும் இதுவும் போயிடுச்சு, ஒரு r இருக்கு, இந்த 2π இந்த 2π போயிடுச்சு, ஒரு 2 இருக்கு. ஸோ which is nothing but mu naught i divided by 2r. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ ஒரு ஸ்மால் கன்ஃபியூஸ்ட், கொஞ்சம் பதட்டமாக போகிறதுனால இட்ஸ் மை மிஸ்டேக், ஐ லேர்ன்ட். நான் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா we have the ampere circuit எல்லாம். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? வேர்க்கல்ல ஜாலி படிங்க. ஓகே, ஆம்பியர் சர்க்யூட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர்ல வந்து கரண்ட் போகுது, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், இதான் வந்து பைட் சாக்கெட்லாம சொன்னது. ஆம்பியர் அதே தான் சொல்ல போறாரு. எனக்கு கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சர்க்குலர்ல இருக்கும். அது எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர்ல இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ ஆம்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர்றாங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BDL which is equal to mu naught times I. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? BDL cos theta equal to mu naught I. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த cos thetaன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் லென்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆங்கிள். ஸோ எனக்கு இதுதான் லென்த் அப்படின்னா, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இட் மேக்ஸ் an angle 0 degree. அப்போ இந்த ஐ வந்து என்க்ளோஸ்ட், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளதான் அந்த ஐ வந்து இருக்கு, என்க்ளோஸ்ட். ஸோ முடிஞ்சதா? ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல். இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து will depends upon the current and also the permittivity, அதாவது அந்த மீடியம் permeability, space between the wire and the magnetic field. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து மாறும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து சப்போஸ் எனக்கு இது சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ அதனுடைய டோட்டல் லென்த், இதை பத்தான சொன்ன லென்த்னு, அப்போ இதனுடைய டோட்டல் இது எப்படி இருக்கும்? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BDL mu naught I எப்படி மாறும் அப்படின்னா, டோட்டல் இல்லை இன்டெக்ரல் இல்லையா, ஸோ B டோட்டல் லென்த் L mu naught I இப்படி சொல்லலாம். ரைட்? இப்படி சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு if it has n number of turns, I can also say that BL which is equal to mu naught I capital N. இப்படியும் நான் சொல்லலாம். You have many different way, or you can say this as, since it is a circumference, you can also remind that 2π r if it has a radius of r. ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ பொறுமையாக பாருங்க. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த சாலினாய்டு கான்செப்டை வச்சு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்பியர்ஸ் பேஸ் பண்ணி, சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிறைய டேர்ன்ஸ் உள்ள ஒரு காயில் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாலினாய்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதில் கரண்ட் போகுது அப்படின்னா, கரண்ட் போகிற டைரக்ஷன் வந்து எனக்கு நார்த் போலாகவும், சவுத் ஆகும், சரியா? சவுத் போல் ஆகவும், எனக்கு வந்து கரண்ட் வெளியே வர டைரக்ஷன் வந்து நம்ம நார்த் போலாகவும் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எனக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கே இருக்கும்? எனக்கு இந்த காயில், இந்த சாலினாய்டுக்குள்ளே எனக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ரைட்டா? அப்படியே வந்து எக்ஸாக்ட்லி சிமிலர் டு பார் மேக்னெட். ஸோ அதே மாதிரி எனக்கு இப்படி இந்த கர்வ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். நான் இது மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த
solenoid இருக்குல்ல. ஸோ இதில் வந்து I'm going to find how my magnetic field will be. சரி, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது வந்து solenoid பேஸில் ஜஸ்ட் ஒரு திங். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு லென்த், ஒரு ஸ்கொயர், ஒரு சின்ன ஏரியாவை நான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் நேம் பண்ணுறேன் ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு I'm just mentioning the direction also. ரைட். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஏபியும் சேம் டைரக்ஷன். அப்போ இங்கே 0 டிகிரி, இது ரெண்டுமே இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, இது இப்படி போகுது. இப்போ இங்கே 90 டிகிரி. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி இப்படி போகுது, இதுவும் 90 டிகிரி. ஐயா, இங்கே என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது. அப்போ எனக்கு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BDL cos theta which is equal to mu naught times I ன்னு சொல்றோம். அப்போ என்ன ஆகுது, இங்கே cos thetaல எனக்கு வந்து BC வராது, BC இல்ல, ரைட், சாரி, BC இல்ல, அதே மாதிரி CDயும் இல்ல, அதே மாதிரி DAவும் இல்ல. எனக்கு எங்க இருக்கு, AB மட்டும்தான் இருக்கு, ரைட். அப்போ அந்த இடத்துல ABன்றது வெறும் ஜஸ்ட் ஒரு லென்த் மட்டும். அப்போ அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு 0 டிகிரி, மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ B, ரைட், அந்த லென்த் L, mu naught I. So if it has a total number of turns, that becomes capital N, mu naught I. இதை நம்ம இன்னமும் பேசணும், இன்னும் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா we can also say N which is equal to small times NL. அப்போ இது எப்படி சொல்லலாம், BL which is equal to small NL mu naught I. கரெக்டா? சாரி, டோட்டல் லென்த், இது டோட்டல் லென்த். ஸோ டோட்டல் லென்த். அப்போ இங்கே என்ன ஆகுது, எனக்கு இந்த கேபிட்டல் எல் இந்த எல்லும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ B which is equal to mu naught times NI அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது. அப்போ எப்படி சொல்லலாம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சாலினாய்டு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த கரண்ட் அண்ட் ஆல்சோ த permeability. சரியா, permeability, number of turns and current. So if you try to increase the current, magnetic field increases. If I try to increase the number of turns, magnetic field increases. If I try to increase the permeability strength, my magnetic field also increases in a solenoid. So அடுத்து வந்து we have a toroid. So toroid வந்து நமக்கு கான்செப்ட் கிடையாது. It is since it is a deleted, just I am saying the outline. So circular. So அங்க என்ன ஆகும் அப்படினா அந்த length வந்து becomes 2 pi r. So அந்த இடத்துலயே வந்து எனக்கு என்ன இருக்கும், அந்த n by 2 pi r. ரைட்டா? So அந்த n into 2 pi r. அப்போ அந்த இடத்துல 2 pi r cancel ஆயிடும், வெறும் small n மட்டும் இருக்கும். So obviously எனக்கு toroidக்கு என்ன மாதிரி magnetic field இருக்கோ, ரைட் ரைட், அதே தான் வந்து எனக்கு solenoid இருக்கும். அப்போ toroid and solenoidக்கும் ஒரே மாதிரியான magnetic field equations தான். சரியா? ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, let me change, let me take the concept, right. So force between the two parallel plate conductor, ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். two parallel conductor, which carries a current. ஸோ என்ன நடக்குது, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கண்டக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து கரண்ட் போகுது, இதுலேயே வந்து கரண்ட் போகுது. ஸோ பொதுவாக எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அதில் வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும், பெல், அது வந்து ஃபோர்ஸ் இல்லையா, பெல்ன்றது ஃபோர்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் mu naught IE by 2 pi r அப்படின்னு சொல்லி பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். அப்போ என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, I L, Bன்றது என்ன, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், I divided by 2 pi r. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐயை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ரைட், சாரி, பியை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், மிச்சம் இந்த ஐ இருக்கு, இந்த எல் இருக்கு, ரைட்டா. ஸோ அந்த எல் இருக்கு. ஸோ இதுதான் இருங்க, ஐ திங்க் திஸ் இஸ் நாட் வெரி கிளியர் இல்லையா, ரைட். இங்கே பாருங்க, இது வந்து எனக்கு ஃபோர்ஸ், ரைட்டா. இப்போ எனக்கு ஃபோர்ஸ், லெட் மீ சே திஸ் இஸ் ஏ அண்ட் பின்னு வச்சுப்போமே, இது வந்து ஏ, இது வந்து பி அப்படின்ற கண்டக்டர். ஸோ எனக்கு வந்து இதுலேயும் கரண்ட் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இதுலேயும் கரண்ட் போது இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதை அஃபெக்ட் பண்ணும், இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதை அஃபெக்ட் பண்ணும், ரைட்டா. இப்போ இந்த கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் ஆன் பி யார் கொடுக்குறா, ஏ, ரைட்டா. அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கே இருக்குது, இந்த ஏல போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பியில் டச் ஆகுது. அப்போ ஏல போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பியில் டச் ஆகுது, கரெக்டா. ஸோ ஏல போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பியில் டச் ஆகுது. அப்போ எங்கே இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு ஏல இருக்குது, ஏல போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அதில் டச் ஆகுது. ஸோ mu naught I by 2 pi r if the distance is r, if the distance is r. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், mu naught I by 2 pi r. ஸோ அதே தான் இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ இந்த mu naught
I by 2 pi r அப்புறம் இங்க இருக்கிற ஒரு I அப்புறம் இங்க இருக்கிற ஒரு லென்த். ஸோ இதில் என்னது A and B ஏன்னா ரெண்டு வயரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வயரு அண்ட் செகண்ட் வயரில் போகக்கூடிய இந்த கரண்ட் 2 pi r. அப்போ என்னுடைய FAB எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா FBAக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அதுவும் இதே ஈக்குவேஷன் தான். ஸோ நமக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த L மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் IA IB by 2 pi r. இவ்வளோதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து நமக்கு டார்க் ஆன கரண்ட் லூப் மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டார்க் ஆன் ரெக்டாங்குலர் லூப். Torque on rectangular loop. So torque on rectangular loop. So இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். இதுக்கு இடையில ஒரு ரெக்டாங்குலர் லூப். ரைட்டா? ஸோ ரெக்டாங்குலர் லூப். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லலாம் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த கண்டக்டருடைய டிஸ்டன்ஸ் அதை பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் எனக்கு இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. இந்த கண்டக்டர்ல கரண்ட் வந்து இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல கரண்ட் போகுது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. கரண்ட் மேலே போகுது. இந்த டயக்ராம் படி கரண்ட் மேலே போகுது. என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? உள்ள இருக்கு. ஃபோர்ஸ் வந்து உள்ள. இதுல வந்து ஃபோர்ஸ் உள்ளன்றதை நான் சும்மா கிராஸ்ன்னு இண்டிகேட் பண்றேன். உள்ள. இந்த இடத்துல ரெண்டுமே எனக்கு இருக்காது பிகாஸ் இட் மேக்ஸ் சேம் ஆங்கிள். ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை. பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாரு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே தான். ஆனால் எனக்கு கீழே வருது கரண்ட் சார்ஜ்டு. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் அவுட்வர்ட். அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட். அப்போ இந்த பக்கம் இன்வர்ட். அப்போ எப்படி சுத்தம்? இப்படி சுத்தம். கரெக்ட்? இப்படி சுத்தம். கரெக்டாக? அவுட்வர்ட் இன்வர்ட் இப்படி இருக்கு. இப்படி சுத்தம். இந்த பக்கம் உள்ளே போகுது. இந்த பக்கம் வெளியே வருது. வெளியே வருது உள்ள போகுது. அப்போ கண்டக்டர் வந்து விச் மீன் இந்த ரெக்டாங்குலர் லூப் வந்து இப்படி சுத்தும். இப்படி சுத்தும் போது என்ன நடக்குது? எனக்கு வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பொதுவாக நம்ம டார்க் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? டார்க் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஃபோர்ஸ் என்னதுங்க? இட் இஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? இதுதான் ஆக்சிஸ் இல்லையா? அப்போது இது வந்து A/2, இது வந்து A/2. புரியுதா? இது வந்து A/2, அது வந்து A/2. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த இடத்துல அப்படியே பயன்படுத்த போகிறோம். நம்ம வந்து பெருசாக இதில் நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம்? QVB. ரைட். அது வந்து 90 டிகிரி. அப்போ என்னுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? A/2. A/2. ரைட்டா? ஸோ நீங்கள் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நமக்கு இந்த ஃபோர்ஸையும் நமக்கு அதுவாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரியாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த QVB. ரைட். இந்த QVB அப்படின்னு நம்ம எதுக்கு பார்த்துருந்தோம்? எனக்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருந்தது. அந்த சார்ஜ் பார்ட்டிகலில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் போது அந்த இடத்துல தெர் இஸ் அ மூவ்மெண்ட். ரைட். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இந்த லென்த் இல்லையா? இந்த லென்த் தானே? அப்போ ஸ்ட்ரெயிட் ஒரு கண்டக்டர் மாதிரி தானே? ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இப்போ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் சொல்லும்போது எனக்கு ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? நம்ம வந்து படித்தோம் BIL அப்படின்னு. BIL படிச்சோன்னா அதுதான் இப்போ இந்த இடத்துல சொல்ல போகிறேன். BILன்றதுன்னு இந்த லென்த். இந்த லென்த் என்ன சொல்லியிருக்கோம்? B. இங்கே A/2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது டார்க் 1 இந்த ஃபர்ஸ்ட் சைடு. அப்போ செகண்ட் சைடு இது. அப்போ அதுலேயே எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி அதே தான் இருக்க போகுது. அப்போது அதே B, அதே I, அதே A/2. இது அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா it becomes 2 times BIA/2. 2வும் போயிடுச்சு. B அப்படின்றது லென்த்து, Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Iன்றது கரண்ட்டு, Aன்றது இந்த லென்த்து பிரெத்து என்ன சொல்லலாம்? ஏரியான்னு சொல்லலாம். அப்போ that becomes ஏரியா. இது B இருக்கு, அப்புறம் I இருக்கு. If it has n number of turns, capital N. அப்போ என்னுடைய டார்க் ரைட் டோட்டல் எப்படி சொல்லலாம்? எப்படியான சொல்லலாம்? NIAB.
இது எப்போ அந்த கண்டக்டர் வந்து இப்படி பேரலாக இருக்கும்போது, which mean இப்படி இருக்கு. சப்போஸ் அது இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா, ஸோ இன்க்ளைண்டாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லை, நமக்கு இந்த இடத்துல இந்த டார்க் 1 and டார்க் 2 எப்படி வரும்னா இன்க்ளைண்டு. ஸோ இட் ஹேஸ் சம் காம்பனண்ட். ரைட், அந்த காம்பனண்ட்லாம் நம்ம பேசலாம். ஸோ அப்போ எனக்கு டார்க் 1 எப்படி வரும் அப்படின்னா எனக்கு அதே ஃபோர்ஸ் தான். ரைட், அதே எனக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். ஃபோர்ஸ் நம்ம என்ன சொன்னோம், பி ஐ, இங்கே பிரெத் வந்து பி, அதாவது அந்த லென்த்து, இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது என்னது a/2 sin theta. ஏன்னா அது இன்க்ளைண்டாக இருக்குது. ரைட், இன்க்ளைண்டாக இருக்கும்போது இட்ஸ் டிவைடட் இன்ட்டு 2 டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் இல்லையா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டாக எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த இது. ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வி கன்சிடர் தி சைன் தீட்டா. எனக்கு வந்து காஸ் தீட்டா இருக்காது. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்க். அப்போ செகண்ட் டார்க் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ரைட், a/2 sin theta. அப்போ இது எப்படி சொல்லலாம், 2 times கரெக்டா. அப்போ இந்த இடத்துல இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மை ரிமைனிங் டேர்ம் பிகம்ஸ், அது n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா n, அது i இருக்கு. இதை நான் என்ன சொல்லலாம், ஏரியான்னு சொல்லலாம், பின்னு சொல்லலாம், சைன் தீட்டான்னு சொல்லலாம். கரெக்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான டேர்ம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறோம். i டைம்ஸ் a அப்படின்றது மேக்னெட்டிக் மூமெண்ட், n m b சைன் தீட்டான்னு சொல்லலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ கோ வித் n. இல்லை n இல்லை அப்படின்னா கூட we can go with m cross b. அப்போ எனக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரி. சரியா. இப்போ if it is inclined, இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மேக்னெட்டிக் மூமெண்ட் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம டைபோல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அதில் என்ன பார்த்துருப்போம்னா பி கிராஸ் ஈன்னு பார்த்துருப்போம், அந்த டார்க். இது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் டைபோல் ஆர் மேக்னெட்டிக் மூமெண்ட் இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு சின்ன ரிலேஷனை வந்து இந்த இடத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு வந்து ஐ திங்க் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் இல்லையா. எஸ், we are going to finish this. We have MCG, moving coil galvanometer. ஸோ இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் த டார்க். ப்ரீவியஸ் கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இங்கே ஒர்க் ஆக போகுது. அப்போ டார்க் which is equal to NIAB. ஸோ இங்கே n அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இந்த டார்க் அப்படின்னு சொல்லும்போது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியல். அப்போ அது இந்த டார்க் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல், அந்த ஸ்ப்ரிங் மாதிரி, ரைட்டா. அப்போ ஐ கேன் ஆல்சோ சே தட் as K5 which is equal to NIAB அப்படின்னு சொல்லலாம். If I want to say K or phi, this becomes NIAB by K. சரியா. ஸோ இப்படியும் நம்ம சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்ட்டு. நமக்கு அது அந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு முக்கியமான திங் என்ன அப்படின்னா we have a current sensitivity. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதை மட்டும் இப்படி கொண்டு வந்தாங்க. அப்போ this becomes NAB by K, ரைட்டா. ஸோ current sensitivity அப்படின்னு சொல்லலாம். If it is a voltage sensitivity, the whole term changes like AB by K times divided by R. சரியா. ஸோ இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ரைட், இங்கே எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரைட். இப்போ சப்போஸ் இங்கே எண்ணை வந்து ஒரு 2n நம்ம மாற்றிட்டோம்னா இது எப்படி எனக்கு மாறும், எனக்கு வந்து the current sensitivity becomes 2 times அந்த current sensitivity. கரெக்டாக 2 டைம்ஸில் வந்துடும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இது 2n சொல்லும்போது 2 மட்டும் இருக்கும், NABன்றது மறுபடியும் 5/I தானே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன மாறுது, எனக்கு வந்து என்ன நினச்சி 2 ஆகிடுச்சு, AB அப்படியே இருக்குது, இந்த K அப்படியே இருக்குது. பட் இந்த R எனக்கு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த 2 and 2 ஆப்வியஸ்லி கேன்சல். மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் சேம். எப்போ whenever you try to increase
நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னாலுமே எனக்கு ரெசிஸ்டன்ஸும் சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி மாறாது. ஆனால் கரண்ட் சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து we may expect a 3 mark questions also. So make sure about this. So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ அடுத்து எந்த சாப்டர் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. Help this with a smile.